சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் உங்களை அங்கிருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன்னு அத்தையும் நினைக்கிறாங்க. நானும் எங்க குடும்பமும் சேர்ந்து அத்தையை ஏமாத்திட்டதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது அவங்க மனசுல இருந்து மாத்த முடியுமான்னு கூட எனக்கு தோணல. அத்தை என்ன மன்னிச்சு ஏத்துப்பாங்கங்கிற நம்பிக்கையும் எனக்கு சுத்தமா இல்ல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தேர்வு, நம்ம பிரிஞ்சு நீங்க அத்தை கூட போய் இருக்கிறது தாங்க. பிரிஞ்சிடலாமா? நம்ம ரெண்டு பேரும் பிரியறதுக்காக தான் எல்லாத்தையும் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணணும். என் அம்மா உன்னை வீட்டை விட்டு தரத்துனப்போ உன் கையை பிடிச்சி வாழ்ந்தான மகாவோட தான் வாழ்வேன்னு இந்த வார்த்தை கேட்கறதுக்காக தான் சொன்னா. நீதான் நாமளா முடிவு பண்ற வரைக்கும் நம்மள யாராலையுமே பிரிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப நீ அந்த வார்த்தையை சொல்றனா அப்படின்னா நீ இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு என்ன நடந்துச்சு மகா? யார் வந்தாங்க, என்ன சொன்னாங்க? இப்ப யாரு என்ன சொன்னாலும் என் முடிவை மாத்திக்க முடியாதுங்க. நம்ம பிரிஞ்சிடலாங்க. போதும் போதும், நிறுத்து மகா. யார் வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டுட்டே இருக்க, பதில் சொல்லாம நீ பாட்டு பிரிஞ்சிடலாம். நான் என்ன நினைக்கிறது, என்ன புரிஞ்சுக்கிறது? நீ சொல்ல மாட்டேன். நான் எப்பாக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறேன். இதோ அவரே ஃபோன் பண்றாரு. செல்வம், உனக்கு எத்தனை தடவைப்பா கால் பண்றது? சாரிப்பா, ஆஃபீஸ்ல சீனியர் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்திருந்தாங்க, மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. ஃபோன் சைலண்ட்ல போட்டேன், அதான் எடுக்க முடியல. இப்போ நானே ஃபோன் பண்ணலான்னு இருந்தா அதுக்குள்ள நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. வீட்டுக்கு வந்துட்டியாப்பா? மகாவை பாத்தியா? பார்த்தேன்ப்பா. என்னெல்லாமோ சொல்றான், கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. என்னப்பா ஆச்சு? அம்மாவும் அக்காவும் இங்க வந்தாங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? மகாதாப்பா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா. இதுதான்ப்பா நடந்தது. நான் எவ்வளவு சொல்லியும் உங்க அம்மாவையும் அக்காவையும் கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா. என்ன மன்னிச்சு ஏத்துக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு உங்க அம்மா கிட்ட கேட்டா. என் பையனை விட்டு பிரிஞ்சு போயிடுன்னு சொன்னா எந்த பொண்ணாலப்பா தாங்கிக்க முடியும்? நீ அம்மா அம்மான்னு தாங்குற. மகா தன்னோட மொத்த அன்பையும் இந்த குடும்பத்துக்காக கொடுக்கணும் துடிக்கிறாப்பா. இது எதையுமே புரிஞ்சிக்காம மகாவை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா பாவப்பா மகா. தப்பு செல்வம், மகா மாதிரி நல்ல பொண்ணு அழ வைக்கிறது பாவப்பா. இதுக்கப்புறமா நீ அமைதியா இருந்தா உங்க அம்மாவும் அக்காவும் எதையும் செய்ய துணிஞ்சிருவாங்க. உங்க அம்மா உன் மேல வச்சிருக்க அன்பை காட்டி உன்னையும் மகாவையும் பிரிச்சிருவாப்பா. இதை விட்டுறக்கூடாதுப்பா. எதையாவது செய்ய செல்வோம். சரிப்பா, நான் இப்போ உடனே வந்து அம்மா கிட்ட பேசுறேன். உடனே வாப்பா, வந்து பேசு. வரேன்ப்பா. என்னம்மா இதெல்லாம்? அப்பா நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னார். கேவலம் பணம் கஷ்டத்துக்காக மாமியார் புடவைங்கெல்லாம் வித்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோன்னு மருமகள்லாம் சந்தோஷமா இருக்கிற இந்த காலத்துல நல்ல மனசோட அந்த புடவைகள் எல்லாம் திருப்பி கொண்டு போய் நீ கொடுத்துருக்க. அந்த நல்ல மனசை கூட புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசி இவங்களெல்லாம் என்ன பண்றது மகா? இதுக்கு மேலேயும் என்ன சொல்லி இவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இல்ல மகா,
நான் இப்போவே போய் உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் கேட்டு வரேன்.